அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளை சார்பாக ஆண்டுதோறும் வித்யாதன் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான வித்யாதன் ஸ்காலர்ஷிப்புக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் வழங்கும் வித்யாதன் ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.vidyadan.org. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் வித்யாதன் ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிப்பதற்கான இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்றதுக்காக இந்த மெனுவிலேயே அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல வித்யாதன் ஸ்காலர்ஷிப் பத்திய முன்னுரை எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன ரீசனுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க, யார் யாருக்கு வழங்குறாங்க, எந்தெந்த மாநிலங்களில் இந்த ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. இப்படி கீழே வந்தீங்கன்னா இதுல இந்தியாவில் உள்ள முக்கியமான மாநிலங்களில் அதாவது வித்யாதன் ஸ்காலர்ஷிப் வழங்கக்கூடிய மாநிலங்கள் விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம இப்ப பார்க்க போறது தமிழ்நாடு. உங்களுக்கு எந்த மாநிலத்துல ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண விருப்பமோ அந்த மாநிலத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம இப்ப பார்க்க போறது தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு +1 ப்ரோக்ராம் 2026. மேலும் தகவல்களை அறிய இங்கே கிளிக் செய்யும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. The scholarship amount for 11th and 12th grade will be maximum ₹10,000 per year அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. Who can apply? Student who family annual income is less than 2 lakhs and who have completed their 10th standard or SSLC exam in the year 2026 from Tamil Nadu. They should also have scored 85% in their 10th standard SSLC examination. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 12 ஜூலை 2026. ஸ்கிரீனிங் டெஸ்ட் 19 ஜூலை 2026, 30 ஜூலை 2026 முதல் 23 ஆகஸ்ட் 2026 வரை இன்டர்வியூ டெஸ்ட் will be scheduled during this time frame. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ரெக்கார்ட் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்க தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த ஸ்காலர்ஷிப் பற்றிய விவரங்கள் எல்லாமே தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளது. 2026 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும். வித்யாதன் பற்றிய ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. வித்யாதன் கல்வி உதவித்தொகை சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளையின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற திறனாய்வு தேர்வுக்கு உட்படுத்தப்படுவார்கள். தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். உதவித்தொகை பெறும் மாணவர்கள் வரும் கல்வியாண்டில் நல்ல மதிப்பெண் பெற்றால் அடுத்து அவர்கள் விரும்பும் மேற்படிப்பிற்கு உதவப்படும். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, ஒடிசா, புதுடெல்லி, லடாக், பீகார், உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் மற்றும் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் தற்போது 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். தமிழ்நாடு வித்யாதன் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது 5,760 மாணவர்கள் தங்களுடைய படிப்பை மேற்கொண்டு மற்றும் பல்வேறு நிறுவனங்களிலும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த உதவித்தொகை அறக்கட்டளையின் மூலமாக மற்றும் வெளிப்புற ஆதரவாளர்கள் மூலமாகவும் கொடுக்கப்படுகிறது. கல்வி உதவித்தொகை 10,000 முதல் ₹75,000 வரையிலும் மாநிலம், படிப்பு மற்றும் படிப்பு காலத்திற்கு தகுந்தாற்போல் வேறுபடும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வித்யாதன் நடத்தும் நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு 11ஆம் வகுப்பு கல்வி உதவித்தொகை 2026. கல்வி உதவித்தொகையின் அளவு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அதிகபட்சமாக வருடத்திற்கு ₹10,000 வழங்கப்படும். விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் வித்யாதன் கல்வி உதவித்தொகை பெற மாணவர்களின் குடும்ப வருமானம் ஆண்டிற்கு 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 2025-2026 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 85% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 65% மதிப்பெண்கள் தேவை. தேர்ந்தெடுக்கும் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களின் விண்ணப்பங்கள், மதிப்பெண்கள் மற்றும் கொடுக்கப்பட்ட விவரங்களின்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் திறனாய்வு தேர்வு, குழு கலந்துரையாடல் மற்றும் நேர்முக தேர்வுக்கு ஆன்லைன் மூலமாக அழைக்கப்படுவார்கள். மாணவர்களின் விவரம் மற்றும் நேர்முக தேர்வின் அறிவிப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு தனித்தனியாக அனுப்பப்படும். அடுத்ததாக முக்கிய தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 12, 2026 விண்ணப்பிக்க கடைசி தேதியாகும். தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு அதாவது ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்படும். தேதி மற்றும் ஏனைய தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும். தேர்வு, குழு கலந்துரையாடல்
மற்றும் நேர்முக தேர்வுகள் இணைய வழி மூலம் நடைபெறும். தேதி மற்றும் ஏனைய தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும். தேவையான ஆவணங்கள் கீழ்காணும் நகல் எடுக்கப்பட்ட ஆவணங்களின் விவரங்கள்: 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், வருமான சான்றிதழ், தகுதியுடைய அதிகாரியின் கையொப்பத்துடன் புகைப்படம் ஆகிய ஆவணங்கள் இந்த விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். தொடர்புக்கு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்க தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரி இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஜிமெயில் அல்லது வேறு மின்னஞ்சல் வழங்கும் இணையதளத்தில் ஒரு கணக்கை திறக்கவும். எதிர்கால பயன்பாட்டிற்காக மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்சொல்லை நினைவில் கொள்ள வேண்டும். வித்யாதன் இணையதளத்தில் புதிய கணக்கை உருவாக்கும் போது கீழ்காணும் விவரங்களை மறக்காமல் பின்பற்றவும். கல்வி சான்றிதழில் உள்ளபடி முதல் பெயரை பதிவு செய்யவும். கல்வி சான்றிதழில் உள்ளபடி கடைசி பெயரை பதிவு செய்யவும். உங்கள் மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்யவும். மின்னஞ்சல் முகவரியை நினைவில் கொள்ள வேண்டும். எதிர்கால பயன்பாட்டிற்காக தயவு செய்து இன்டர்நெட் கஃபே நண்பர்களின் மின்னஞ்சல் முகவரியை பாதுகாப்பு காரணங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம். வித்யாதன் பாஸ்வேர்டு: மேற்குறிப்பிட்ட கணக்கிற்கு குறைந்தபட்சமாக 8 இலக்கங்களில் கடவுச்சொல்லை உருவாக்கவும். கடவுச்சொல்லை மறந்துவிட வேண்டாம். அப்ளை பொத்தானை அழுத்தவும். அழுத்தியவுடன் கணக்கை செயல்படுத்தும் இணைப்பு உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். மின்னஞ்சலை திறக்க உங்கள் கணக்கை செயல்படுத்தும் மின்னஞ்சல் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அக்கவுண்ட் ஆக்டிவேட் என்ற செய்தி வித்யாதன் இணையதளத்திற்கு செல்லும். இப்பொழுது உங்கள் மின்னஞ்சல் முகவரி மற்றும் வித்யாதன் கடவுச்சொல்லை கொண்டு உங்களது கணக்கை துவங்கும். இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விண்ணப்பிப்பதற்கு திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க கீழே வரும்போது அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இதுல ஃபர்ஸ்ட் நேம் உங்க சான்றிதழில் உள்ளவர் ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா இமெயில் ஐடி என்டர் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட்ல உங்க இமெயில் டொமைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. gmail.com, yahoo.com, hotmail, outlook.com இந்த மாதிரி இமெயில் டொமைன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த மின்னஞ்சல் இருக்கோ அந்த டொமைனை இங்க செலக்ட் பண்ணி மின்னஞ்சல் முகவரியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மின்னஞ்சல் முகவரிக்கு ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஆக்டிவேஷன் லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இங்கே கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் லாகின் ஹியர் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி நீங்க லாகின் பண்ண வேண்டும். உங்க இமெயில் ஐடி அப்புறமா நீங்க உங்க மின்னஞ்சல் முகவரிக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் போர்ட்டல் ஓபன் ஆகும். இதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க மாநிலத்துக்கு நேரா நீங்க செலக்ட் பண்ணி அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம். தமிழ்நாடுக்கு இங்கே கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு +1 ப்ரோக்ராம் 2026. ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் டேட் 22 மே 2026. அப்ளிகேஷன் எண்ட் டேட் 12 ஜூலை 2026. இம்பார்ட்டன்ட் டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளை நவ் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ் கேக்குறாங்க. உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ பிளேஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இன்டர்வியூ பிளேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆன்லைன். அப்புறமா ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நேம், பர்சனல் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பிசிக்கலி சேலஞ்ச் கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் என்றால் அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா வாட்ஸ்அப் ஆன் சேம் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் சேம் அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட் போன் நம்பர் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபாதர் அண்ட் மதர் டீடைல்ஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், ஆக்குபேஷன், எஜுகேஷன் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு எஸ்எஸ்எல்சி அல்லது 10th டீடைல்ஸ், இன்ஸ்டிடியூஷன் நேம், டைப் ஆஃப் ஸ்கூல், இயர் ஆஃப் பாசிங், மீடியம், போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டேட் போர்டு அல்லது சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பியூசி அல்லது இன்டர்மீடியட் 11th 12th டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. 11th அல்லது 12th டீடைல்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. பிரான்ச் ஆஃப் ஸ்டடி, இயர் ஆஃப் பாசிங், இன்ஸ்டிடியூட் அல்லது கான்டாக்ட் நம்பர், இன்ஸ்டிடியூட் கான்டாக்ட் நம்பர், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், பியூசி போர்டு போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் முகவரியை இங்க பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா ஃபேமிலி இன்கம் அண்ட் ஹவுஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபேமிலி ஆனுவல் இன்கம் 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். உங்க ஆனுவல் இன்கம் இங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிசீவிங் வித்யாதன் ஸ்காலர்ஷிப் கேட்டிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிசீவிங் ஸ்காலர்ஷிப் நோ என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஹவு டிட் யூ ஹேர் அபவுட் வித்யாதன் கேட்டிருக்காங்க. எவ்வாறு நீங்கள் வித்யாதன் ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்? என்ஜிஓ, நியூஸ் பேப்பர், ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட், ஸ்கூல், டீச்சர்ஸ், சோசியல் மீடியா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா முக்கியமா நோட் கொடுத்திருக்காங்க. 10th மார்க் ஷீட், இன்கம் சர்டிபிகேட், போட்டோகிராஃப் மேண்டேட்டரியா அப்லோட் பண்ண வேண்டும். டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சான்றிதழ் எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு உங்க விண்ணப்பத்தை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. தேர்வு குழுவானது உங்களது விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தகுதியான நபர்களுக்கு தகவல்கள் எல்லாமே தெரிவிப்பாங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட், இன்டர்வியூ போன்றவை எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு நடத்தப்படும். தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியாக தெரிவிக்கப்படும். ஆகவே சரோஜினி தாமோதரன் அறக்கட்டளை வழங்கும் வித்யாதன் ஸ்காலர்ஷிப்புக்கு 2026ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.